ஹலோ ட்ரேடர்ஸ், இன்றைக்கி நவம்பர் 7th. இது நிஃப்டியோட 5 minute சார்ட். இதோட அனாலிசிஸ் பற்றி பார்ப்போம். மார்க்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 19,404. எஸ்டர்டேஸ் ஹைக்கு கொஞ்சம் கீழே ஓப்பன் ஆகி ஃபர்ஸ்ட் கேண்டலில் ஒரு பெரிய ஃபால். ஓகே, ஸோ அப்போது என்ன பண்ணுறாங்க, பேர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பேர் ட்ரெண்ட் ஸ்டார்ட் பண்ண அட்டம் பண்ணுறாங்க இந்த ஃபர்ஸ்ட் கேண்டலில். ஓகே, ஸோ இப்போ இந்த ஒரு டவுன் ட்ரெண்ட் அட்டம்ப்ட் பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஸோ செகண்ட் கேண்டில்லே ஒரு ஸ்ட்ராங்கான, அதாவது ஹை அண்ட் க்ளோஸ் ஈக்குவலாக உள்ள ஒரு கேண்டில் வருது. அப்போது இந்த ஃபர்ஸ்ட் 2 கேண்டிலுக்கு அப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்டை கண்டினியூ பண்ண முடியுமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். இப்போது இந்த ஃபர்ஸ்ட் கேண்டிலையும் அடுத்த வந்த இந்த டவுன் மூவையும் கம்பேர் பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான குயிக் மூவ். 5 minutesல ஃபாஸ்ட்டாக ஒரு கீழே விழுந்திருக்கு. 404லேருந்து ஒரு 50 points ஃபாஸ்ட்டாக கீழே விழுந்திருக்கு. ஆனால் இதுக்கு அப்புறம் வந்ததை பாருங்கள், ஒரு லோ மொமெண்டம். ஓகே, 9:25 to 10 o'clock. ஓகே, இது ஒரு ஸ்லோ மொமெண்டம். இது ஒரு சின்ன சேனல் ஃபார்மேஷனில் தான் வருது. ஓகே, அப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மூவுக்கு அப்புறமா ஒரு லோ மொமெண்டம் வந்ததுன்னா பேர்ஸ் அதோட ஸ்ட்ரென்த் இழந்துட்டாங்கன்னு அர்த்தம். ரிவர்சல் அட்டம்ப்ட்டுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ அப்போது இந்த இடத்துல இந்த ஃபர்ஸ்ட் கேண்டில் ஃபார்ம் ஆன விக்கில் கரெக்டாக இந்த சேனலோட தேர்ட் புஷ் வரும்போது புல்ஸ் ரிவர்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க அட் 19,350. ஓகே, ஸோ இந்த இடத்துல இருந்து ஒரு ஸ்ட்ராங்கான மூவ். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லெவலுக்கு இந்த செகண்ட் கேண்டிலில் ஃபார்ம் பண்ண சப்போர்ட்டை மறுபடியும் ரிக்ளைம் பண்ணிட்டாங்க புல்ஸ். ஆனால் இந்த இடத்துல நம்ம ட்ரேட் எடுக்க முடியாது, ஏன்னா இந்த லெவல் கூட 19,380 அப்படிங்கிற இந்த லெவல் கூட ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் ஆகலாம். ஓகே, இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகுது. ஸோ இந்த இடத்துல அட் 10:35 நம்ம என்ன பார்க்கணும்னா, புல்ஸுக்கு எனஃப் ஸ்ட்ரென்த் இருக்கா, இந்த ஓப்பன் ப்ரைஸை பிரேக் பண்ணி மேலே போகிற அளவு ஸ்ட்ரென்த் இருக்கா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். ஆனால் இந்த ஓப்பன் ப்ரைஸுக்கு கீழே ஒரு ட்ரிபிள் டாப் 10:45, 11:20, 11:35. ஓகே, ஸோ ஒரு ட்ரிபிள் டாப், அதுவும் அந்த ஓப்பன் ப்ரைஸை டச் பண்ண முன்னாடியே. அப்போது இந்த ஓப்பன் ப்ரைஸில் ஸ்டில் பேர் ஸ்ட்ராங்காக இருக்காங்கன்னு அர்த்தம். ஆனால் இந்த ட்ரிபிள் டாப்லேயும் நம்ம ஷார்ட் பண்ண முடியாது, ஏன்னா இது வந்து ஒரு புல் ஃப்ளாக் போல் செட்டப். இந்த ஏரியா இது வந்து ஒரு ஃப்ளாக் போல், இது புல் பேக். இந்த புல் பேக் அப் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம், டவுன் சைடும் பிரேக் அவுட் ஆகலாம். எந்த சைட் பிரேக் அவுட் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கணும். அட் 11:40 அது ஒரு பெரிய டவுன் சைட் பிரேக் அவுட் ஸ்ட்ரெயிட் டு 19,350 அப்படிங்கிற அந்த சப்போர்ட் பக்கத்தில் வர போயிருக்கு. ஓகே, ஸோ அடுத்தது இந்த சப்போர்ட்டில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்க்க வெயிட் பண்ணணும். ஓகே, 11:45 பிரேக் பண்ணிட்டாங்க. அப்போ இந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். பிரேக் அவுட் ரீடெஸ்ட் மேலே வரும்போது 12:10 இந்த சப்போர்ட்டை ரீக்ளைம் பண்ணிடுச்சு 19,350. அதாவது 10:05 ஒரு அப் ட்ரெண்ட் வந்ததில்ல, சின்ன அப் ட்ரெண்ட், அந்த லெவலை புல்ஸ் ரீக்ளைம் பண்ணிட்டாங்க. இப்போ 12:15 இந்த கேண்டில் பாருங்கள், ஹை இஸ் ஈக்குவல் டு க்ளோஸ். இதுவே ஒரு ஸ்ட்ராங்கான இண்டிகேஷன் தான். பட் நம்ம ஒரு ரீடெஸ்ட் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த ஏரியா ரீடெஸ்ட் நடக்கும்போது ஃபார்ம் ஆன பேட்டர்னை பாருங்கள். ஒரு வேரியேஷன் ஆஃப் ரைசிங் 3 கேண்டில்ஸ். ரைசிங் 3னா மூணு கேண்டில்ஸ் இருக்கும், ரெட் கேண்டில்ஸ். இது ஒரு அதோட சின்ன வேரியேஷன் தான். இந்த 2 க்ரீன் கேண்டிலையும் பாருங்கள், ஸ்ட்ராங் கேண்டில்ஸ், ஹை ஈக்குவல் டு க்ளோஸ். 2 ரெட் கேண்டிலையும் பாருங்கள், வீக். அப்போது இதுதான் இந்த லெவல் 19,350 லெவல் பிரேக் அவுட் ரீடெஸ்ட், அதாவது உள்ளே வந்த பிரேக் அவுட் ரீடெஸ்ட் பாஸ் ஆகிடுச்சு அப்படிங்கிற இண்டிகேஷன். நம்ம இந்த இடத்துல நம்ம லாங் என்ட்ரி போடலாம் அட் 12:30. ஓகே, ஸோ டார்கெட் ஓப்பன் ப்ரைஸ் வைக்கலாம், இல்லை இன்னும் சேஃபாக இந்த இடத்துல ஃபார்ம் ஆன ரெசிஸ்டன்ஸ், அதாவது 19,397 இந்த ஏரியாவில். ஓகே, ஸோ இதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட் நடந்திருக்கு. இங்கே ஒரு சின்ன சேனல் மாதிரி ஃபார்ம் ஆகி மறுபடியும் ஒரு ரீடெஸ்ட். இந்த ரீடெஸ்ட் நடக்கும்போதும் பாருங்கள்,
இந்த ரீடெஸ்ட்டுக்கு வந்த இந்த பேர் மூவ் இருக்குல்ல 1 2 3 4 5 ரெட் கேண்டில்ஸையும் ஒரே கேண்டிலில் புல்ஸ் என்கல்ஃப் பண்ணிட்டாங்க. ஸோ இது புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில் ஸ்டிக் பேட்டர்ன். ஒரு 5 ரெட் கேண்டிலில் ஒரே க்ரீன் கேண்டில் என்கல்ஃப் பண்ணுதுன்னா அது ஒரு ஸ்ட்ராங்கான புல் ஜோன். ஸோ நமக்கு இந்த இடத்துல ஒரு அப் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆன புல் ஸ்ட்ரென்த் இருக்கிறதுனால இது இன்னொரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி. ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இங்கே பார்த்தோம்ல ஒரு ஃப்ளாக் போல் செட்டப் அப்படின்னு. இந்த ஃப்ளாக் போல் மேலே பிரேக் அவுட் ஆகிருந்தால் இந்த இது ஃப்ளாக் போலாக ஆக்ட் ஆகும்னு பார்த்தோம்ல, அதே மாதிரி தான் மறுபடியும் இந்த இடத்துல வந்திருக்கு. ஆனால் இந்த இடத்துல அப்சைட் பிரேக் அவுட்ஸ். இது ஒரு ஃப்ளாக் போல், இதுக்கு இந்த இடத்துல ஒரு ஃப்ளாக் போல் பிரேக் அவுட்ஸ். பட் நம்ம இந்த பேட்டர்ன் படி இல்லைனாலும் இந்த லெவல்ஸை ரீக்ளைம் பண்ணிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் லெவல் இந்த ஓப்பன் ப்ரைஸ் ஆர் இந்த ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்போது இங்கே ஒரு என்ட்ரி ஆப்பர்ச்சுனிட்டி at 12:30, அகெயின் at 13:30. ஓகே, ஸோ இந்த லெவலை பார்த்தோன்னா இந்த ஃப்ளாக் போலுக்கு மேலே பிரேக் அவுட் ஆன கேண்டில் 13:45. ஸோ டார்கெட் ஓப்பன் ப்ரைஸ் 19,404. ஸோ இது வந்து ஒரு நல்ல ஸ்கேல்ப் செட்டப். ஓகே, ஸோ அதுக்கப்புறமா இந்த ஜோனில் இருக்கும்போது நம்ம லாங் போர்ஷன் ஹோல்ட் பண்ண முடியாது. ஏன்னா ஓப்பன் ப்ரைஸ் ஆர் எஸ்டர்டேஸ் ஹை ஆர் எஸ்டர்டேஸ் ரெசிஸ்டன்ஸ், இந்த ரெண்டு லெவலுமே ஒரு ஸ்ட்ராங் பேர் ஜோனாக ஆக்ட் ஆக சான்ஸ் இருக்கிறதுனால அந்த இடத்துல நம்ம லாங் பொசிஷன் ஹோல்ட் பண்ணுறது சேஃப் இல்லை. ஸோ அதுக்கப்புறமா மறுபடியும் ஒரு புல் பேக், அதுக்கப்புறம் ப்ரைஸ் மேலே போக ட்ரை பண்ணி இங்கே வெயிட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ இதுதான் இந்த இன்ட்ராடேயோட ப்ரைஸ் ஆக்ஷன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.